ஏன்னா டிசைன் இப்போ ரம்பாண்ட பாவாடை மாதிரி வேலை கிடக்கு மூக்கன் முன்னுக்கு போட்டு திராங்க போட்டால் அதை வீட்டில் இருக்கு வந்து உங்களுக்கு மூக்கன் போடாத நீங்கள் நிறுறீங்க நாங்கள் என்ன தெரியும் நிமிந்த நிற்க இப்படி இப்படிமா ஐயாவது உங்களுக்கு நான் எல்லாம் போட்டி காட்டி விளைய செய்து போட்டு தான் போவேன் நான் இந்த குப்பை வேணா வெளியே செய்யணும் அன்னைக்கு ஒரு சோடா சொல்லு வேண்டாம் அம்பிகையே ஈஸ்வரியே ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி அண்ணா பெயிண்ட் அடிக்கல பார்த்து போட்டு அப்புறம் கூப்பிட்றேன் கண்டாக்டர் இருக்கு வேலையில் இருக்கண்டா அதில் இந்த கவுட்டுகளை வாளியை கட்டா என்ன கவுட்டுகளை இல்லை வாளி உண்டு இல்லை இங்கே உண்டு அவனை காட்டுவாங்க அதுலேயே ஆக்கு நீ தண்ணியை துணை கொடுத்தேன் டொய்லெட்டுக்கு ஓகே நீ சொல்கிற இல்லையாடா முந்தி இப்படி தான் எங்களோட வீடு வேணால் நாங்கள் தான் அடிக்கிறேன் இப்போ ஆக்களை பிடிச்சி அடிக்கிறேன் அண்ணா பெயிண்ட் அடிக்கலை பார்த்து போட்டு அப்புறம் கூப்பிட்றேன் கண்டாக்டர் இருக்கு வேலையில் இருக்கண்டா எந்த நெத்தி முட்டு மாவில் வந்து திருப்பைக்குள்ளே நிமித்தி விட்டாச்சே தானே நீங்கள் அடிக்கிறத ஒரு குத்தளவுக்கு அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் வடியாக இருக்கும் பேல கனகாலம் வச்சுருந்தீங்களோ தம்பியோ அதான் ஒரு டிசைனை பாருங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கிரனைட் வந்து ஒரு பெரிய பீஸ் எப்படி ஒரு 150 கிலோவாவது வரும் அப்போ அங்கே போகலையா குடியூரலுக்கு போகலையா குடியூரலுக்கு போகலையா குடியூரலுக்கு போகிற மாதிரி தான் கிடக்கு இந்த லைட்டை கொஞ்சம் கிட்ட எடுக்கலாம்டா ஓ கிட்ட எப்படி எடுக்கலாம்டா நீ அப்படியே அந்த பைப்பை தூக்கி வந்து இந்த கல்லுக்கு ஊற்றி விட்டேன் சரி சல்லிக்க கரண்ட் அடிக்கும் பைப்பில் பார்த்துப்போ பெருசாக இல்லை சாடையா தாண்டி இந்த பூச்சி இது வந்து இந்த இப்படியே பூச்சி என்ன செஞ்சலாம் புட்டி வச்சு போட்டு தான் அடிக்கும் அந்த நீட்டாக கால்ட்ரி போடும் லைட் நைட் பாடி போடும் அப்போ தான் நீட்டாக வரும் ஓ காங்க அங்கே வயராயில் ஒட்டிக்காங்க அதை கலட்டும் ஒட்டை கலட்டிட்டு தான் வரும் வயர் ஒட்டிக்க ஒட்டை கலட்டிட்டு இருக்கும் ஆறு லைட்டை நிப்பாட்டி போட்டாங்க லைட்டை நிப்பாட்டி போட்டான் ஏன் முழு வேறையும் எடுக்குற நீளங்கான போகிறோம் நம்பார் அந்த பக்கத்து லைட்டு தான் இங்கே அதை திருப்பி கிடக்கு ஃபோக்கஸ் கிடக்கு 3 ஃபோக்கஸ் அதை இப்போ வேறு கொடுத்தாச்சு கொண்டா செல்ல கட்டியால் என்ன சொல்லுது லைட் உள்ளுக்கு பிடிக்குது இல்லை போட்டுடா நீளங்காண்ணா வெளியில் எவ்வளோ நூல் எங்கே வரான் ஃபோக்கஸ்
கொண்டடிக்கோ கோயிலில் துறையினா கரைச்செல்லாம் சத்தங்களாக தான் இருக்கும். இந்த புதுசாக பூசினே தெரியுது என்ன பொறுக்கு மாதிரி. இது புட்டி வைக்கிறடா, இது வைக்கிறேன் பெயிண்ட் அடிச்சுதான் இப்போ தெரியாது. இதுக்கு யார் புட்டி வைக்கிறது? அக்கினி அதில் அந்த கவுட்டுக்குள்ள வாளியை கட்டுதா? ஆ என்ன கவுட்டுக்குள்ள கேளு வாளி உண்டு இல்லை இங்கே உண்டு அவனை காட்டுவாங்க. அதுலேயே அக்னி தண்ணியை துணை கொடுத்தேன் டொய்லெட்டுக்கு. ஓகே. நீ சொல்கிற இல்லையாடா வாளி பார்க்கலையா நீ எந்த வாளி இருந்து? இல்லை அதான் அதான் இது மாதிரி சரி பானையை கொண்டா உயரத்து தான். இது என்ன சோறு ஆச்சுட்டு வானே இல்லை இது தண்ணி அது அந்த வாளிக்கு கொண்டே கொடுத்தேன் தண்ணி. அது கூட ஆயிடா வாளி. ஆ கழுவுப்பட்டா சரி கடிக்குமே இல்லை. ஆ ஏடா பானை நெளியுதா டே. அப்போ வேற என்ன அந்த ரம்மத்துக்கு அது பெயின் கிடக்குடா கிடக்கு. நான் சொல்கிறேன் கிடக்குடா, நான் பார்த்து தான் மூடினேன். மூடி பக்கம் வர்றீங்களா? சரி இது ரம்ம அப்போ பாட்டை கொடு, அலுமினியம் பித்தளையை கொடுக்க சொல்லி சாமா இல்லாதவளுக்கு. அதுதானே அவ்வளோ ஆசைப்படுங்க. என்னது குட்டியான வீடியோ பார்க்குறதா? குட்டியான வீடியோ பார்க்குறவரா? நீங்கள் சீரியஸாக சொல்கிறீங்க இல்லை சிரிச்சோன்னு சொல்கிறீங்கல்ல? அதான் அதான் சொல்கிறேன். வடிவேலு வடிவேலு என்ன ஆட்டதாவு ஸ்லீப்பிங்கா? ஆ बाम करो पर गाईदास नहीं पर बाम करो थोड़ा थोड़ा बात पूरा माले आते चांग है कि हिंदी है हिंदी मालूम है? हाँ 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 எனக்கே உயிரங்காண்டு வாளி ஓட்டு நிற்கிற நீ என்ன ஓட்டு நிற்க போற? என்ன ஆயிரு என்ன ஆயிரா தண்ணி அடிக்க போறாங்க. ஆ
முந்தி இப்படி தான் எங்களோட வீடு ஏது மாதிரினா நாங்கள் தான் அடிக்கிறேன். இப்போ ஆக்கள் பிடிச்சி அடிக்கிறேன். முதல் எங்களோட வீடு அக்காக்கிட்ட வீடு எல்லாம் நாங்கள் தான் அடிக்கிறோம். நான் சோந்து சுமன் எல்லாம் நின்ற வேண்டா எந்த பெயிண்ட்டும் இப்படியும் கலந்து என்ன டிசைன் அடிக்கும். பெரிய ப்ரெஷ் தாண்டா சரி, கொஞ்சம் இந்த அகலமாக பிடிக்கும். இதெல்லாம் நாங்கள் பண்ண ப்ரெஷ். இந்தா ஜீவா. ஓ இது பாரமானா ஆனால் அடிக்கும், அகலப்பாடாக பிடிக்கும். அடே அக்னி எங்கடா? யார்கிட்ட வாயிடாப்பா? ஏய் ஒரு வீட்டு வேலையை தொடங்கி எல்லா வேலையும் செய்ய போலையா? ஓ சரி எங்க ஹே ஹே அழகிய தீவு வேறு பெயிண்ட் ரெண்டாஜிவா ஒரு வாளி ஒன்று செட் பண்ணிட்டானே சரி டக்கண்டு கரைச்சா கொடுக்க வேண்டியான். ஓ உள்ளுக்கு அடிக்கணும். இது அண்டைக்கு கரைச்செல்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்தது, பின்ன அதை கொடுக்குறோம். அதுவும் பட்டு கொத்து வேலையை தான் விடும். கல்லுக்குன்ற அத்தியாரங்கள் விட்டுற வேலையில்னா அது வெட்டுவான். மற்றும்படி இந்த வேலையை ஜெய் செய்வான். வடிவேல ஹிந்தியில அங்கே ஆக்கிடுறா பாப்பா. ஓ ஆ ஓ பழைய கலியத்துனா சரி. ஏ போஸ்ட் பேப் தனியாக ஆடுதுடா. அடே யார் நிற்கிற மேலுக்கு நிற்கிறேன். ஜீவன் வாலி சுரண்டான். சுரண்டி சுரண்டி கால வேலை நீட்டாகும். சுரண்டி கால ஒட்டணுமா? ஆளுகலாம் பகல் காட்டிட்டேனே.
வெயிட் சரியில்லையா ஏண்ணா உங்களோட பொஸ்ஸை பார்க்க போகிறா இல்லையா ஆ கலைடியா வாரம் ப்ரோ கலந்து அப்புறம் ரைட் எங்கே ஜீவா கரை கையால ம் விடுவான் பார்த்து பாப் வடியா ம் காட்டு வடியா குழச்சிக்கார அண்ணா பெயிண்ட் அடியில் பார்த்து போட்டு அப்புறம் கூப்பிட்றே இல்லை கண்ட்ராக்டருக்கு வேலையில் இருக்கண்டா வேலை இருக்கணும் அப்புறம் கூப்பிட்றேல வரைய மாட்டேன் ஐயா கண்ட்ராக்டில் மட்டும் கையை வச்சுறாங்கய்யா அப்படித்தான் போகுது இல்லாமையா ஏடா பாய் எடுத்து பெரிய சத்தான் நீர்வீழ்ச்சி மேலே கொஞ்சம் சாடியாக அந்த அங்கால மூடாமல் வெயிலத்துக்கு கிடந்தேன்னு விட்டு லைட்டாக கட்டித்தன்மையாக கிடந்தேன்னு விட்டு இப்போ தண்ணி கிளந்தான் சாடியாக தண்ணி ஓடிட்டு போதான் வலி இது பக்கம்ட்டு அது வலி அதில் எனக்கு இந்த பெயிண்டுகள் ஆர்ட்ஸ் இருந்தால் விருப்பம் படமெல்லாம் கீற விருப்பம் ஓரளவு கூறுவேன்டா சின்ன வயசில் ஓரளவு கூறுவேன் இப்போ வேறும் தானே ஒரு பேயை கீறுது சொன்னால் அது வந்து என்னடா பேயை கீறுத சொல்லி கேட்கக்கூடாது யாரும் ஒரு ஆளை காட்டி அதை அந்த ஆளை கீறுத சொல்லி கேட்டால் நான் அதை பேய் மாதிரி கீறி கொடுப்பேன் அப்போ என்ன தேவையோ அதுக்கு எதிர்மாறா என்னட்ட கேட்கும் அப்போ தான் அவன் எதிர்பார்க்க கிடைக்கும் உதாரணமாக ஒரு நெறி கொண்டு வேணுமெண்டா வேணும்னு சொல்லுவோம் அப்போ இந்த அடுவைக்கு நெறி மாதிரி வரும் ஏன் வயசுதான் எதுவும் ஏன் இப்போ எதுவுங்குவான் திட்டுவாங்கடா பாலு தோண்டீங்களா வேலை இல்லை போல நான் இங்கே எவ்வளோ வேலைக்கு நீ பாலு தோண்டு சாரா சொல்கிறேன் அப்போ என்ன சாப்பிட்டே ஆட்டாண்டே ரால் கறி வச்சு அம்மா மாசிட்டியோ சீனி கொஞ்சம் கூடி போச்சு போல ரால் கறிக்கு சாடை இனிப்பா கிடந்தேன் உப்பு பதிலாக சீனியை போட்டாளோ அப்போ எங்கள் வளமையாக தான் பழக்கிறேன் என் வீட்டு
கடைசி 10 மணி. நாங்கள் எல்லாம் அப்படி படுத்து இத்தனை வருஷமாக எனக்கு தெரிஞ்சு 10 மணிக்கு படுத்தது ஒரு 10 வருஷம் பேர் நினைக்கிறேன். எப்பயாவது இருந்துட்டு ஒரு நாள் படுத்தமில்லை. 9 வேலை நினைப்பேன் 11 அண்ணா இது என்ன சாமான் இது ஒன்று கூட குறைஞ்சி போகுது. அது நீ எல்லாம் வச்சு இப்போ உங்களோட சிவர் இங்கே மூணு போட்டோம் இங்கே அளவு செட் பண்ணி விட்டுருக்காங்க. இனி இப்போ குத்தளவு பார்த்து தான் நேராக பட்டோமே. நாங்கள் இது இஞ்சால மாவு இங்கே போட்டுட்டு வேற இல்லை கூடி கூடியது வரும் வரும் வரும். அதால் அந்த மட்டத்தை வட்டி அந்த ஓட்டத்துக்கு எடுத்து போட்டு அப்புறம் இஞ்சால லெவலுக்கு எடுத்து வச்சாரு தான். இது மட்டும் நேராக நாங்கள் நேராக குத்தளவு மாவோட வச்சு செட் பண்ணி பார்த்துட்டோம். இது மட்டும் இல்லாட்டி பிரியோசம் இல்லாமல் வடி இல்லாமல் போடும். வேணுமெண்டா நாங்கள் மாவில் வச்சு கொழுப்பு வச்சு மாவில் இதுக்கே நிமித்தி அரைச்சி வச்சது தானே. எந்த நெத்தி முட்டு மாவில் வந்து திருப்பைக்குள்ளே நிமித்தி விட்டாச்சது தானே. நீங்கள் அடிக்கிறத ஒரு அளவு குத்தளவுக்கு அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் வடிவாக இருக்கும். இன்னும் கஞ்சல் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்குதா? இந்த கரண்ட் லைன் இருக்கா என்ன? அண்டுபட்டுன்னா அப்புறம் அது ஒன்றும் செய்யறா வெயிட்டு. நீங்கள் அப்படி தான் வைப்பீங்க. என்ன பிரச்சனை இப்போ உங்களை விட்ட வயர் டேமேஜ் ஆகிடுச்சுண்டா புறையெல்லாம் சில்லர் ரூபா போடும் புற. அதுதான் கொஞ்சம் சலோ டைப் அடிச்சோம். சலோ டைப் வேணியும் தான் எல்லாரும் அப்படிங்களா? பிறகு என்னத்தில் வைக்கிறீங்க? இல்லை இப்போ இவ்வளோ என்னத்தில் வச்சீங்க? இதில் வச்சிங்களோ? அந்த மாவு போட்டா போட்டு எடுத்து வைக்காது மிஷின் வச்சு விட்டோம். மிஷின் வச்சு விட்டோம். டபுள் டபுளாக வச்சுருங்க. டபுள் கம் வச்சு விட்டோம். நான் தான் சொன்னேன் அந்த வேலையை ஃபஸ்ட்டு செஞ்சு நீங்கள் இது செய்யுங்க ஒன்று. இல்லை சரியா இல்லை அளந்து போட்டு தான் டபுள் கம் வச்சு விட்டணும். நீங்கள் என்ன கனகாலமாக செய்கிறீங்களோ இந்த வேலை? கனகாலமாக செய்கிறீங்களோ இந்த வேலை? கிரிக்கெட் வேலை கனகாலமாக செய்கிறீங்களோ? தம்பியோ? 15 வருஷத்துக்கிட்ட ஆள் வேலை செய்கிற ஆளுக்கு எத்தனை வயசு? இப்போ 36 வயசு. என்னென்ன ஆளுக்கு இந்த கிரிக்கெட் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் வந்தது? எங்க டோவாலையோ? என்னண்டு? அப்போ நீங்களும் தம்பி தான் செய்ய கூட வேலை? இல்லை இல்லை இப்போ இருக்கிறது இல்லை இல்லை வேறு யாரும் நிற்கிறாங்களோ? இல்லை இப்படியே ஆட்டு தும்பு தடியை வச்சது ராசா என்ன செய்கிறாங்கன்றா. இந்த கதவை நீங்கள் திறந்து விட்டீங்க. இல்லாட்டி நீங்கள் வைக்கையா இருக்குமோ? அதுதான் அதான். அது இப்போ தான் வைக்கையா இருக்கும். பிறகு ஏசிஎல் பேனுகளை போட்டால் சரி.
ம் போய் சாடியாச்சுன்னு ஒரு பக்கம் அடிக்க தான் செய்யும். என்னப்பா வந்து அதுக்கு தும்முதாயை முறிச்சு வச்சுக்காங்க. ஐயோ ஏன் நான் ஆளுக்கு நான் அவசரப்பட்டு சொன்னா இவர் கிரினெட்டை வச்சு தானே அவர் படி இந்த இது கைப்பிடி பூட்டலாம் அவர். அப்போ இவர் இதை முடிச்சு தந்தால் தான் பூட்டலாம். இப்போ நாளைக்கு வேரிங் ஆரம்பிற நான் இந்த கரண்டை கொடுத்து இந்த லைனை ஃபுல்லாக செக் பண்ணி போட்டு சலோட்டை படித்து ஒரு சின்ன ஒரு கீரொண்டு கிரிஞ்சா எடுத்து சொல்லுவோம் கீழே. ஓ இப்படி வைக்கிறத விட ம் ஓ நான் அவைக்கு சொன்னேன். அவைக்கு அந்த ஒரு ஐடியா வரையில நானும் நின்னா தான் நான் வந்து எனக்கு என்ன தெரியா அங்கே இதை எடுக்கணும் கொள்ளணும். இங்கே அவன் சைட்டு கூட சொன்னான் வயரிங்கார். ஆனால் முறைக்கு முன்னூறு தான் வரணும். ம் இல்லை இவன் இப்போ முன்னுக்கு விட்டுருந்தா சைட் ஆகிட்டு தான் ஓகே தானே. ரெண்டு இல்லையா ஐயா இங்கே வாங்க. சரிண்ணா டிசைன் இப்போ ரம்பாண்ட பாவாடை மாதிரி மூக்கன் போட்டா தான் மூக்கன் முன்னுக்கு போட்டு திராங்க போட்டால் அதை வீட்டில் அவருக்கு வந்து உங்களுக்கு மூக்கன் போடாத நீங்கள் நிமிடுறீங்க. நாங்கள் என்ன நிமிந்த நிற்கிறோம். இதுக்கு மூக்கன் போடணும். மூக்கன் போடணும் மூக்கன் போடணும் திராங்க போடணும். கீழே திராங்க போட தான் பேலன்ஸுக்கு வந்து நிற்கும் கதை இல்லையா. இப்போ நான் கேட்குறேன் இப்போ நார்மலாக இப்போ இது நிற்கிற மாதிரி இது இந்த கதை இங்கே வேற இல்லை இங்கே நான் என்ன சொல்கிறேன்டா அதுதான் நானும் சொல்ல வா மேலுக்கு சமனாக இருக்குது. காத்துங்க கதை இந்த கதை மேலே தட்டி பிடிக்கல ஆ ஆ மூக்கன் போட்டா இங்கே வரப்படாதான் அவ்வளோ அவ்வளோ முன்னுக்கு லெவல் இது போட்டு முன்னுக்கு இந்த கதை இங்கே முன்னுக்கு வர முன்னுக்கு வரத்துல கொஞ்சம் வழியில் வருது. அந்த பூட்டிக்கிட்டி செட் பண்ணி விட அப்படியே பிடிமா ஐயாவது உங்களுக்கு நான் எல்லாம் பூட்டி காட்டி விளைய செய்து போட்டு தான் போவேன். நான் இந்த குப்பை தானே வேணா வெளியே செய்யணும். அன்னைக்கு ஒரு சோடா சொல்லு வேண்டாம். ஓ கதை வந்த முன்னுக்கு வர்றதுல தான் இப்படி இருக்குது. முன்னுக்கு மூக்கரை நான் பின்பக்கத்தை ஸ்கூல் சின்ன ஒரு வளைவு மாதிரி இருக்கும். அதெல்லாம் நிமிடம் மேலும் கதவை தானே இருக்கும். அவன் இன்னொரு கதவை கூட கிடக்கு. ஒரு கூட கிடக்கும். குறைய கிடந்தா தான் பிரச்சனை. குறைய என்னண்டு கூட கிடக்குன்னு எது கூட கிடக்கும். அடே கூட கிடந்த குறைய கிடந்தா தான் மேலே கிட கொண்டு வைக்கணும். கூட கிடக்க திருப்பி மேலே கொண்டு வைக்கிறீங்க. மேலுக்கு பூட்டே மேலுக்கு பூட்டே கொண்டு வைக்கிறீங்களோ. அதுடா தானே. ஐயோ 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 அது கிடக்கத்தானே. அப்போ 1 2 வச்சாச்சு 3 சரி சரி போகிறோம் பேரியா முடிக்கிறோம் வாரம் எங்க எப்போ நாளைக்கு கோப்பாயோ கோப்பாய் போயிட்டு அப்படி ஊருக்கு போய் எது ஊரும் கூட நான் அங்கே கல்யாணம் கழிச்சது எங்க முல்லைத்தீவு. நீங்கள் முல்லைத்தீவு வந்த நீங்களே நான் தவமண்ணே அப்போ என்ன சொந்தக்காரன் தாசன்யா தவமண்ணே தவமண்ணை வந்து அப்பாண்ட கூட்டு ஊர் என்ன கூட்டாளியா. இப்போ இது இந்த அந்த கதை கூட்டியாச்சு இல்லை கூட்டு அது பார்த்தாச்சு வச்சாச்சு வச்சாச்சு. அறம்புறமாக வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. ஆள் என்னதையோ கவனிக்குது. என்ன சாமானை கவனிக்கணும்னு தெரியாதா. நீங்கள் வருவோம் ஆட்டோ அவ்வளோ கண்டுபிடிக்குதோ எல்லா கல்யாணம் இங்கே போய் தரோலே. அதான் டிசைனை பாருங்க வந்து அப்படி இருக்குன்னு சொல்லி ரெண்டு தூரம் இருந்து காட்டுனது எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இது என்னதுடா போட்டி கிடக்கு சொல்லா வேணது ஒடியாது அடிக்காமலோ ஒடிச்சிட்டா
அவ்வளோ விஷயம் ஏன் பலியில் ஓட்டி கிடக்கு ஒழுங்காக தொட்டிப்பட்டு கிடந்தது அது அடியோட காப்பி சிறந்து போட்டிருக்காங்க அப்பா அழகா ஆள் குளிச்சதுடாப்பா குளிச்சு உடுப்பு காய வச்சு ஆள் அழகா மானம்னா ஏதோ பால் காய்ச்ச போகிற நாள் அங்கே விட்டு போய் தெரியும் சைக்கிள் கிடக்கு சைக்கிள் கிடக்கு வாழங்கடாப்பா தானே நாள் போவாள் ஆள் அவசரம் ஆள் வந்து அவசரமாக வழி கூட போங்க ஆள் வந்து அவசரமாக இங்கே வழி கூட போ ஏன் பட்டேல ஒரு நாளில் முடிச்சு விடுறேன் இப்போ சேகல்ற கதைகளை கேட்டால் அதாவது இந்த கதவுக்கு என்ன சிக்கலன்னு சொன்னால் நாங்கள் அடிக்க போகிறோம் என்னதே கிடையாது என்ன கலராது ஆனால் இந்த கதவெல்லாம் ஓகேடா அந்த கதவெல்லாம் ஓகேடா இதுக்கு அடித்த கலர் வந்து டை கூடிட்டு டை கூடினால இந்த நிலை தான் ஃபுல்லாகவே கலர் வரும் ஆனால் இவங்க இதுக்கு கூட அந்த இதோ கலர் கூடிய கலர் அடிச்சு விட்டால கருப்பாயிட்டு கதவு இதை ஃபுல்லாக கலட்டி இதில் இருக்கிற எல்லாத்தையும் திருப்பி உறைஞ்சி ஒரு தரம் இந்த நிலையில் கலருக்கு எடுக்கணும் எடுத்தால் தான் எல்லாமே ஒரு கலரில் சேமாக இருக்குது பார்க்க கொஞ்சம் வடிவாக இருக்கும் நடந்து வர கவனம் நடந்து வாங்க நுனியில் வைக்க ஆள் தப்பிச்சாரி விழுந்தீங்கள்டா கிரனைட்டும் சரி நீங்களும் சரி கிரனைட் வந்து ஒரு பெரிய பீஸ் எப்படி ஒரு 150 கிலோவாவது வரும் ரெண்டே ஒரே இதில் வைக்க ஒன்று வைக்க ஆச்சியோ வெடிச்சிடும் ஏமா கிடைக்குதாப்பா வெடிச்சோன்னா தோல் ஊற்றி பண்ணான் அம்மா அதுக்கு இப்போ உளிக்குது அப்போ அங்கே போகலையா குடியூரலுக்கு போகலையோ குடியூரலுக்கு போகலையா குடியூரலுக்கு போகிற மாதிரி தான் கிடக்கு குடியூரலுக்கு வெம்பளை போட்டு வந்தீங்களாமே ஓ கண்ணாடி தண்ணி எடுத்து பொருளை கொடுத்துருவேன் சரி சரி தண்ணி பொழுது வருது அதோட எல்லாம் பொம்பளை போய் தான் தண்ணி அள்ளிதாங்க தண்ணி எடுக்க என்ன குத்தல் நினைச்சேன் எங்கே மற்ற பாரு அவளை காய கொடுத்து இப்போ சார் ஓரிதா நீங்கள் எப்படி எப்படி அவனை போட்டு வாங்க எப்படி வா சந்திப்பாம் அடிக்கடி வந்து போங்கோ ஆக்கள் அடிக்கடி வரத்தானே ஏன்னா வேலை முடியலை அது ஏன் சொல்லுவான் அப்புறம் தப்பித்தவரை எதுவும் பிள்ளைகள் வந்து உங்களை தான் கூப்பிடுவோம் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கவனம் போட்டுங்கோ அதாவது நிலக்கல் பதிக்கிறதுக்கும் அப்படியே கல் எல்லாம் கொண்டு பறிச்சுவாங்க இதுக்கும் இன்னும் நிலமட்டம் பார்க்கணும் போலன்னு கரண்ட் இல்லடா போயிடும் விசரா லைட் போர்டு கான் எதுக்கு லைட் போர்டு கான் புதுசாக யாரும் பாவிச்சு பழுதாக்குவாங்களோ புதுசாக கிடக்கணும் கூட அப்படியே போறீங்களா போய் எப்போ மீச்சு எடுத்து நீங்கள் கலண்டரை மாதிரி கொழுவினேலோ கலண்டரை 4 பக்கம் சிவத்துக்கும் கொழி விடுக்கும் பார்க்குற மாதிரி 4 பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு ரேட் தெரியணும் அதாவது என்ன பம்பலன்னா நேற்று அந்த கண்ணாடி பூட்டு வாங்க போனாங்க ஜாழ்ப்பாணம் இப்போ போன இடத்துல கொஞ்சம் சாமான் வாங்கினப்பறம் தெரியாது நிறைய சாமான் வாங்கணும் சலுகைகள் சாரதானே சிலர் வந்து விலை குறைப்பாங்க சிலர் எதுவும் ஃப்ரீயாக தானே தருவீனோம் அதாவது அப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லாருமே கேலண்டர் அடித்தா ஜனவரி ஸ்டார்ட்லாம் கொடுக்குறது இது இப்போ எத்தனை ஜூலை நடந்து கொண்டு இருக்கு ஓ அரை வருஷம் முடியுதப்பா கேலண்டர் தர ஆடல எங்களுக்கு பூட்டு கேலண்டர் நானே ஆக்கள் எக்கேஜம் அடிச்சுட்டாங்க அதை விட பஞ்சில் கொடுக்க விட்டுட்டாங்க அது கொடுக்கல ராஜ் படிச்சிருக்கு நல்லது அப்போ நாளைக்கு வாரி இல்லை வாங்க இப்போ போட்டு வாங்குறேன் ஓ சந்திப்போம் உண்மையாகும் பாடிக்கிற உண்மையாக தாங்க வருவில இல்லை அடிக்கடி வந்துவாங்க செல்லங்களே கொஞ்சம் பொருள் பாவனடி ஹள்ளி அடி பொருள் மாறும் உன்னோட பெரிய கனவாட்டா கிடக்கு பார்த்தா அப்போ ஆ சும்மா ஏன் நிற்கிறான் தண்ணி ஊற்றுறான் பொருள் பாபா தம்பி உஷாரா நிற்கக்குள்ளே 1000 வேலை செஞ்சு முடிச்சு விடு தம்பி நடிகோ உயர்றான் ஐயோ நாங்கள் சொல்ந்து போகிறோம் வா வா ஏன் நீ சைக்கிள் எடுக்கிறேன் சரி தோல்ல உண்டா ப்ரா அப்போ நீங்கள்
கூடைக்கு உண்டு பின்ன உண்டு எரியெல்லாம் உண்டு உண்டு சைக்கிள் உண்டு என்ன கிருஷ்ணான் முடிஞ்சு சடா ரெண்டு பார்த்தியோ வா அம்பிகையே ஈஸ்வரியே என்று ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி ஒக்காரியே ரோஹரா செல்லத்துக்கு வந்து நான் காவடி எடுப்பு தண்ணி போதல் கையில் கிரௌண்ட் செஞ்சு உள்ள வரைக்கும் இல்லாட்டி முள்ள காவடி எடுத்து போகிறது ரோட்டால் இப்போ அதை விட ரோட்டால் வர படிச்சு யோசிக்க போகிறாங்க என்ன போகணும் கையை அந்த கடையில் இருக்கா காட்டி விடும் தயாராக அண்ணாடு தண்ணி எடுக்கிறது இதை காட்டு தண்ணியை முதலிடு அண்ணா 2 பேரும் தண்ணி அடிச்சிருக்கோம் ஆள்ற கடை பக்கத்துல சும்மா மேடம் இல்லாது பக்கத்தில் சுகம் அடியும் எங்களுக்குமே கடையில் பக்கத்தில் என்ன சிக்கல் சொன்னார் ரிசீவர் கொஞ்சம் சாட்சி இல்லாமல் ஒஃப் ஆகிடுச்சு ரிசீவர் அதனால் கொஞ்சம் கதைக்கிற கொஞ்சம் கலரை பார்த்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டுங்க கொஞ்சம் டைமில் சார்ஜ் போட்டு போட்டு பெருசாக இருந்தோம்